ஹாய் நண்பர்களே. அதாவது இப்போ என்னன்னா, இப்போ நம்ம நாட்டில் ஒரு மாங்காய் மரம்னே வச்சுங்க. மாங்காய் மரம்னு மாங்காய் விழுந்தாலே நம்ம பார்த்தோன்னா விட மாட்டோம். கரெக்டு தானே? அப்படி நெல்லிக்காய், மாங்காய், அப்புறம் என்ன கொய்யாக்காய், இது போல் நம்ம சாப்பிட்ற ஃப்ரூட்ஸ் ஐட்டம் எதுவாக இருந்தாலும் நம்ம விட மாட்டோம். கீழே இருந்தாலும் எடுத்துன்னு போயிடுவோம், இல்லை மேலே இருந்தாலும் அடித்து இது பண்ணுவோம். ஆனால் இந்த ரொமானிய நாட்டில் இவனுக்கு பண்ணுற அட்டுழியம் இருக்கு பாருங்க, நீங்களே பாருங்களா. நம்ம ஊர்ல இந்த ஆப்பிளுக்கு 200 300 கொடுத்து வாங்குவோம். எப்படி வீணா போய் கிடக்குது பாருங்க ஆப்பிள். அது ஃப்ரெஷ்ஷா இருக்கு ப்ரோ. ஃப்ரெஷ்ஷா இருக்கு. இந்த மாதிரி ஆப்பிள்லாம் கிடைக்கல, இது பண்ணல, நம்ம வருத்தப்பட்டோம். இந்த இவனுக்குலாம் இதனோட அருமை தெரியுமா தெரியாதா? அப்படிதான் ரோஜா பூவை வீணாக்குறானுங்க. இதை சாப்பிடும். நம்ம ஊர்ல பப்பாளி பாத்தீங்கன்னா ஈஸியா கிடைக்குது, நிறைய வேஸ்ட் பண்றாங்க. இல்ல ப்ரோ, பப்பாளியும் சாப்பிடுவாங்க. இந்த அளவுக்குலாம் இந்த மாதிரிலாம் இவ்வளவு தூரம் வீணாக்கவே மாட்டாங்க. இந்த அளவுக்கு கொட்டி வீணா போய் அழுவி போய் கிடக்குற மாரி. அதுவும் ஆப்பிள் ப்ரோ,